மார்னிங் டியர் ஆஸ்பிரண்ட்ஸ். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அனாலிசிஸை ரொம்ப ஷார்ட் அண்ட் ப்ரிசைஸ் வேல பார்த்துட்டு இருக்கோம். ஸோ திஸ் வில் கிரேட்லி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ இன் ப்ரிலிம்ஸ் ஆஸ் வெல் அஸ் மெயின்ஸ். ஸோ ப்ரிலிம்ஸில் நிச்சயமாக சின்ன சின்ன டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக சப்போர்ட்டிவாக இருக்கும். எப்படி சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக கடந்த 3 வருடங்களாகவே வந்து இந்த யூபிஎஸ்சியில் ஸ்டாட்டிக்லேயே வந்து கோரா கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து தான் கேட்குறாங்க. ஸோ அதனால் கரண்ட் அஃபேர்ஸ் இஸ் வெரி க்ரூஷியல் பார்ட் இன் யுவர் ப்ரிப்பரேஷன் ஆஸ் வெல் அஸ் மெயின்ஸுக்கு யூ கேன் கோட் திஸ் ஆஸ் அன் எக்ஸாம்பிள் ஒரு கேஸ் ஸ்டடி. அதுக்கு ஸோ ரெண்டுமே ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வித் தட் நியூஸ் நம்ம இன்னையோட கரண்ட் அஃபேர்ஸில் முக்கியமான இஷ்யூஸை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். முதல்ல நேற்று பார்லிமெண்ட்ரி மீட்டிங்கில் என்ன நடந்ததுன்னா, 8 அப்போசிஷன் எம்பி வந்து சஸ்பெண்ட் ஆகியிருக்காங்க ஓவர் ராகுல் காந்தி ஸ்பீச் டிஸ்பியூட். ராகுல் காந்தி ஸ்பீச் டிஸ்பியூட் அப்போ என்ன நடந்தது? ஏன்னா பார்லிமெண்ட் இஸ் அ பிளேஸ் வேர் த டெமோக்ரஸி லிவ். அப்படின்னா மக்களுடைய பிரதிநிதிகள் மக்களுடைய குரல்களை எழுப்பக்கூடிய ஒரு இடம் தான் என்ன அப்படின்னா பார்லிமெண்ட். ஸோ இட்ஸ் அ வாய்ஸ் ஆஃப் த பீப்புள். ஸோ அந்த இடத்துல வந்து சஸ்பென்ஷன்ஸ் ஆர் த ஹவுஸ் டிஸ்ட்ரப்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து நடக்கிறதுன்றது இட் இஸ் நாட் அ ஹெல்த்தி வே ஆஃப் அ டெமோக்ரஸி. அப்ப ராகுல் காந்தி என்ன பேச வந்தாரு, எதனால அந்த ஸ்பீச் வந்து டிஸ்பியூட்டா மாறுனுச்சு, எதனால வந்து this become a controversy அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். See, first of all வந்து அதாவது 2 PM வந்து ஹவுஸ் ஃபார்ம் ஆன உடனேயே ராகுல் காந்தி started to speak about something. Immediately ஸ்பீக்கர் ஓம் பிர்லா ஹவுஸை அட்ஜர்ன் பண்றாங்க. 3 o'clock திரும்ப வந்து கூப்பிடுறாங்க. திரும்பவும் 3 o'clock again ராகுல் காந்தி try to speak about the same topic. again house adjourn ஆகுது. 4 o'clock கூப்பிடுறாங்க. 4 o'clock அதே ஆகுது. உடனே சஸ்பெண்ட் பண்றாங்க. it creates an issue. அப்ப ராகுல் காந்தி is a leader of opposition party. what actually he intends to speak அப்படின்னா, the 4 stars of dist, 4 stars அப்படின்னு ஒரு டைட்டில் உள்ள ஒரு புக்கு that is actually written by the then army chief Major முகுந்த். ஸோ அவர் வந்து மேஜர் மனோஜ் முகுந்த். ஸோ அவர் வந்து ஒரு புக் எழுதுறாரு. அவர் யாரு அப்படின்னா, ஆர்மி சீஃபா 2019 22 வரைக்கும் இருந்தாரு. அவரோட டென்யூர்ல 2020 இந்தியாவில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு நடந்த பிரச்சனை என்னன்னா, நம்ம கால்வன் வேலி அட்டாக் பை இந்தியா அண்ட் சைனா 2 பேருக்கும் நடந்த இஷ்யூ. எதுக்காக நடந்தது, ஏன் நடந்ததுன்றதெல்லாம் தாண்டி அந்த சம்பவத்தோட மிக மோசமான அவுட்கம் வந்து 20 of our Indian soldiers have lost their life. In fact, the casualty happened in China as well. So, but இருந்தாலும் அந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் LAC-ல நடந்த இந்த பிரச்சனை அப்போ ஆர்மி சீஃப் மேஜர் மனோஜ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு பாயிண்ட்ல கிட்டத்தட்ட 2 hours he waited for the decision from our defense minister, but 2 hours they didn't even take up the decision or take up the call அப்படின்ற ஒரு கிளைம் இருக்கு. ஸோ இவங்களோட லீடர்ஷிப் ஃபெயிலியர் ஆனதுனால தான் இந்த 20 சோல்ஜர்ஸோட லைஃப்ஸ் லாஸ் ஆயிருக்கு. அண்ட் இட் இஸ் டைரக்ட் வயலன்ஸ் ஃபியர் ஆஃப் பிட்வீன் இந்தியா அண்ட் சைனா அப்படிங்கிறத டைரக்டா அந்த புக்ல கொடுத்துருக்காங்க. அந்த புக்கை பப்ளிஷ் பண்ணல ஆக்சுவலா. ஏன்னா சர்டன் இன்ஃபர்மேஷன்றது அஃபிஷியல் சீக்ரெட் ஆக்ட்ல வரக்கூடிய சில இன்ஃபர்மேஷன்ஸை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்றதும் இருக்கு. பட் இதை தான் ராகுல் காந்தி அங்க சொல்ல வந்திருக்காரு. இதை சொல்ல வரும்போது அப்ப நம்மளுடைய ரூலிங் கவர்மெண்ட்டோ ஸ்பீக்கரும் என்ன சொல்றாங்கன்னா, எந்த ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணாத புக்ஸை பத்தி பேசக்கூடாது இங்க பிசினஸ் ஹவுஸ்ல அப்படின்னு சொல்றாங்க. சரி, புக்கை பத்தி பேசலாம், மேகசின் பத்தி பேசலாமா, பேசக்கூடாதுன்றாங்க. இந்தியா சைனா ரிலேஷன் பத்தி பேசலாமா, பேசக்கூடாதுன்னு சொல்லி தொடர்ந்து that leads to the disruptions and that creates the
disruptions of the house. So இதுதான் actual issue. So நமக்கு UPSC patternல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, what is this, why this MPs suspended, so what happened? So 7 Congress and MP suspended. So leader of opposition repeatedly disallowed from speaking about this issue. அதனாலதான் so government என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கவர்மெண்ட் சைட்ல என்ன சொல்றாங்க, கவர்மெண்ட் சைட்லனா ஸ்பீக்கர் அண்ட் த ரூலிங் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, they are disrespecting the chairன்றப்போ chairperson, that is a speaker. So speaker disrespect பண்ணாங்கன்றாங்க. opposition என்ன சொல்றாங்கன்னா, if you are, அதாவது ராகுல் காந்தி என்ன சொல்றாரு, if you are protecting me from the speech, எனக்கு வந்து பேச வாய்ப்பு இல்லை அப்படின்னா, that is a blot of democracy, it's a failure of democracy, because my voice is millions of people voice அப்படின்றத சொல்றாங்க. whatever it is, this session actually suspended. So MP வந்து speaker formally identifies in the MP, so 7 MPs வந்து suspend பண்ணிருக்காங்க. So on the ground of, எந்த groundல suspend பண்ணாங்கன்னா, they disrupt the house நடக்க விடாம தடுத்திருக்காங்க, அந்த கிரவுண்ட்ல வந்து MP சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. So this is an idea. So யார் இதை சஸ்பெண்ட் பண்ண முடியும்? Only the speaker, the presiding officer can do that. So presiding officer suspend பண்ணிருக்காங்க. எதுக்காக suspend பண்றாங்கன்னா, to maintain the order and discipline of the proceedings, அதுக்காக suspend பண்ணிருக்காங்க. எந்த அடிப்படையில, what is their role? It's there in the constitutionல டைரக்டா the suspension பத்தி கிடையாது, but it flows from article 118. ஆனா rule of procedureல இருக்கு, business rules of procedureல rule number 373ல சஸ்பென்ஷன் ஒரு அந்த நாளைக்கு மட்டும் சஸ்பெண்ட் பண்ணலான்றது, 374ல அந்த பீரியடை வந்து ஹவுஸ் வில் டிசைட் எவ்வளவு நாள் சஸ்பெண்ட் பண்ணணும்ன்றது, 374Aல ஆட்டோமேட்டிக் சஸ்பென்ஷன் up to 5 சிட்டிங்ஸ் வரைக்கும் சஸ்பெண்ட் பண்ணலான்றது. ஸோ அப்போ சஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா MP வந்து cannot come to the house, cannot vote for a bill, cannot participate in the house, and revocation வர வரைக்கும், fresh motion pass பண்ணி revocation வர வரைக்கும், இதுதான் விஷயம். So next issue, Goyal asserts sensitive sectors protected in US trade deal, blames opposition for parliamentary. So commerce minister என்ன சொல்றாங்கன்னா, Piyush Goyal says that இப்ப இந்தியா US பொறுத்த வரைக்கும் ரீசெண்டா US அந்த டாரிஃபை ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. டாரிஃப் அதாவது 25% டாரிஃப்ல இருந்து 18%க்கு ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரஷ்யன் ஆயில இம்போர்ட் பண்ணக்கூடாதுன்றதை இந்தியாவும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அந்த 25% பெனால்ட்டியும் வந்து ரிமூவ் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல என்ன சிக்கல்னா, மைக்ரோ லெவல்ல பார்த்தோம்னா, யூஎஸோட ப்ராடக்ட் இந்தியால இம்போர்ட் பண்றதுக்கு 0%, இந்தியாவோட ப்ராடக்ட் யூஎஸ்ல எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு தான் 18%. அப்ப யூஎஸோட ப்ராடக்ட் இந்தியால ஃப்ளட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல் என்ன சொல்றாருன்னா, நம்ம we are not going to give relaxation for all the products, we can protect the agriculture dairy sector. So agriculture dairy sectorல இதை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது எதுவுமே வந்து இங்க்ல இன்னும் வரல, ரிட்டனா இந்த அக்ரிமெண்ட்ஸ் வரல. ஸோ திஸ் ட்ரேட் அக்ரிமெண்ட் இஸ் அ டிஸ்பியூட்டட் அக்ரிமெண்ட்ன்றது அப்போசிஷன் பார்ட்டியோட ஸ்டாண்டர்ட். ஏன்னா டாரிஃபை நீங்க ரெடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இட் எக்ஸ்போர்ட்ஸ் த எக்ஸ்போர்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நிறைய எக்ஸ்போர்ட் ஆகும். பட் வாட் வில் ஹேப்பன், டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் வில் கெட் ரிஸ்க். டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரி எப்படி ரிஸ்க் அதிகமாகும்? இப்ப ஒரு ஃபர்டிலைசர் இந்தியால 10 rupees, ஒரு கிராம் வந்து யூரியா ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியால 10 rupees அப்படின்னா, இதே ஒரு கிராம் யூரியா அமெரிக்கால 5 rupeesக்கு, அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி 5 rupeesக்கு இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க. அப்ப அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி 5 rupeesக்கு இங்க கொடுக்கும் போது, and that too without any tariff 0%ன்றப்போ
it creates a huge impact on the domestic producer of Indian company. So அப்ப என்ன ஆகும், ஆப்வியஸா இந்தியன் கம்பெனிஸ் லாங் லாஸ்டிங்ல ப்ராப்ளம் ஆகும். ஸோ அப்போ டாரிஃப் ரெடக்ஷன்றது யூஎஸ் நிறைய எக்ஸ்போர்ட் இங்க பண்ணா கூட, ஏன்னா அவங்களுக்கு பிரைஸ் லோ. இந்தியாவில் என்ன ஆகும், தட் கிரியேட்ஸ் அ நெகட்டிவ் இம்பேக்ட். ஸோ அன்ஃபேர் காம்படிஷன் நடக்கும். பிகாஸ் அன்ஃபேர் காம்படிஷன்றது டாரிஃபை நீங்க ரெடியூஸ் பண்ண நிறைய ப்ராடக்ட்ஸ் இங்க வந்து சர்ப்ளஸா வர ஆரம்பிக்கும். லோக்கல்ல டொமஸ்டிக் கன்சியூமர்ஸ், வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த இ-காமர்ஸ். இப்ப இ-காமர்ஸ்லயும் ஒரு மொபைல் போனை வந்து நம்ம என்ன பண்றோம், பொதுவா நேரா போய் ரீட்டைலர்கிட்ட வாங்குற பேட்டர்ன் வந்து மாறுது. நம்ம உடனே ஆன்லைன்ல என்ன பிரைஸ் அதை தான் பாக்குறோம். ஸோ அப்போ ஆப்வியஸா என்ன ஆகும், எவ்ரிபடி வந்து கிவ் அ ப்ரையாரிட்டி ஓவர் ரீட்டைலர் டு ஆன்லைன்னு சொல்லும்போது, ஆப்வியஸா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல திஸ் ரீட்டைலர் அண்ட் டொமஸ்டிக் ப்ரொடியூசர் வில் கெட் சிவியர்லி அஃபெக்டட். ஸோ அதுதான் வந்து டாரிஃப் கட்டோட மிகப்பெரிய பிரச்சனை. ஸோ அப்ப இப்ப எப்படி இந்த ரீட்டைலர்ஸை சேவ் பண்றது, ஸோ டொமஸ்டிக்ஸை எப்படி சேவ் பண்றது? இனிஷியலா ஜியோ என்ன பண்ணாங்க, ஃப்ரீ, everybody in the country will get a free SIM card, free internet, everything is free. Okay, so what happened, those who consumed other telecommunication like Airtel, Vodafone, whatever, Aircel, இதெல்லாம் என்ன பண்ணாங்க, everybody moved towards the Jio. அப்ப ஜியோக்கு வந்த பிறகு ஓவர் a period of time ஜியோல என்ன பண்றாங்க, பிரைஸ் இன்க்ரீஸ் பண்றாங்க. இப்போ இவங்க மோனோபோலியா வந்த பிறகு ஜியோ will fix the price. ஸோ இது வந்து இன்டர்னலா நடக்கிறது. இதுவே இன்டர்நேஷனலா நடக்கும்போது சைனால என்ன பண்றாங்க, ஸ்டீலை டம்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்தியன் மார்க்கெட்ல. டம்ப்னா என்னன்னா, இந்தியன் மார்க்கெட்டுக்கு எவ்வளவு தேவையோ அதை தாண்டி அவங்க மார்க்கெட்டை விட, சைனா மார்க்கெட்டை விட அதிகமா இங்க வந்து கொடுத்தாங்க, ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா, தட் இஸ் கால்ட் டம்பிங் ஆஃப் குட்ஸ். ஸோ அனதர் திங் இஸ், if the production cost of the steel, the production cost இந்தியால say for example 100 rupees, ஆனா இந்த production cost விட extra few amount profit வச்சுதான் இங்க விற்க முடியும். ஆனா அந்த production cost விட குறைவா சைனா வந்து அந்த ப்ராடக்ட் இந்தியால கொடுக்குறாங்க அப்படின்னா, that is called dumping. அப்ப லோக்கல் ப்ரொடியூசர்ஸ் ப்ரொடெக்ட் பண்றதுக்கான ப்ரொடெக்ஷன் மெஷர் தான் ஆன்டி டம்பிங் டியூட்டி. ஸோ அந்த ஆன்டி டம்பிங்கை வச்சுட்டு ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்றது அனதர் சேஃப்கார்ட். டாரிஃப் ரேட்டை வந்து ஃபெமிலரைஸ் பண்றது, தேர்ட் கண்ட்ரி கூட்ஸை வந்து யூஎஸ் வழியா வரக்கூடாது. யூஎஸ்ல இருந்து இந்தியாவுக்கு வரதுக்கு 0% அப்படின்றப்போ, நீட் நாட் நெசசரி தட் யூஎஸ் ஒன்லி கேன் டூ திஸ் ப்ராடக்ட், இங்க கொண்டுட்டு வரணும்னு அவசியம் இல்லை. தேர்ட் கண்ட்ரி ப்ராடக்ட் வந்து யூஎஸ் மூலமா இந்தியாவுக்கு வரலாம். ஸோ அது வந்து ரூல்ஸ் ஆஃப் ஆரிஜின். அப்ப எந்த கண்ட்ரில இருந்து வருது அப்படின்றத கொடுக்குறாங்க. குவாலிட்டி கண்ட்ரோல் ஆர்டர்ஸ், குவாலிட்டியா, வாட் இஸ் தேர் அபவுட் குவாலிட்டி, இட் இஸ் ஆல் அபவுட் த பிரைஸ். ஸோ அது ஒரு இஷ்யூ. ஸோ இண்டஸ்ட்ரி பாலிசி சப்போர்ட்டும் கொண்டு வர்றாங்க. ப்ராடக்ட் லிங்க் இன்சென்டிவ்ஸ், மேனுஃபேக்சரிங் அப்போ ஆத்ம நிர்பர் பாரத், இந்தியாலேயே உருவாக்கணும், செல்ஃப் ரிலையண்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக மேக் இன் இந்தியா, எக்ஸ்போர்ட் இன்சென்டிவ்ஸ், இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் மூலமா கொண்டு வரணும்ன்றது அனதர் இஷ்யூஸ். வாட் எவர் செட் அண்ட் டன், அமெரிக்கா இந்தியா, யூஎஸ் இந்தியாவோட ட்ரேட் டீல் வந்து இட்ஸ் ஜஸ்ட் அ டெலிபோனிக் கான்வர்சேஷன் பிட்வீன் ஆர் பிரைம் மினிஸ்டர் அண்ட் டொனால்ட் ட்ரம்ப். அது வந்து பை இங்க்ல ஒரு அக்ரிமெண்டா வந்தால் மட்டும்தான் நமக்கு தெரியும். அது வரைக்கும் இட்ஸ் a big controversy topic. ஸோ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன படிக்கணும் அப்படின்னா, டம்பிங் என்ன, ஆன்டி டம்பிங் என்ன, கவுண்டர் வைலிங் டியூட்டினா என்ன, டாரிஃப் என்ன, நான் டாரிஃப் என்ன, இதெல்லாம் பேசிக்ஸ். அடுத்து, சுப்ரீம் கோர்ட் ஸ்க்ரூட்டினைசஸ் டேட்டா வேல்யூ அண்ட் ரெண்ட் ஷேரிங் போஸ்ட் இன் வாட்ஸ்அப் அண்ட் மெட்டா பிராக்டிஸ். 2024ல ஒரு பெரிய இஷ்யூ நடந்தது. வாட்ஸ்அப்போட பேரண்ட் கம்பெனி எது, மெட்டா பிளாட்ஃபார்ம். அவங்க என்ன பண்றாங்க, வாட்ஸ்அப் நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல ஐ அக்ரின்றத போடுறீங்க. அந்த அக்ரின்றது என்னன்னா, உங்களுடைய பர்சனல் டேட்டா எல்லாத்தையும் வந்து மெட்டாக்கு ஷேர் பண்ணுவோம், அதாவது அவங்க பேரண்ட் கம்பெனிக்கு ஷேர் பண்ணுவோன்றதை தான் நீங்க அக்ரி பண்றீங்க. அப்ப அது நமக்கு தெரியாது, ஏன்னா எந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் நம்ம படிக்கிற மாதிரி இருக்காது, நம்ம படிக்கவும் மாட்டோம். ஸோ அல்டிமேட்டா நமக்கு அந்த ஆப் யூஸ் பண்ணணும். ஸோ அப்ப அந்த டேட்டாவை நம்ம ஷேர் பண்றோம், அக்செப்ட் பண்றோம்.
ஸோ அப்போ அக்செப்ட் பண்றதுனால என்ன ஆகுது, வாட்ஸ்அப் கம்ப்ளீட்லி ஷேரிங் த யூசர்ஸ் டேட்டா வித் த சோஷியல் மீடியா. ஸோ ஒரு டாக்டர் கிட்ட ஒரு மெடிசன் பத்தி நீங்க வாட்ஸ்அப்ல கான்வர்சேஷன் பண்ணா கூட இமீடியட்டா அந்த மெடிசனோட அட்வர்டைஸ்மெண்ட் நீங்க யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ரௌசர்லயும் வரும். ஸோ இது வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி வயலேட்டிங் த ரைட்ஸ் ஆஃப் பிரைவசி அப்படிங்கிறதுனால 2024ல காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சிசிஐ என்ன பண்றாங்க, 123 crore வந்து இவங்களுக்கு பெனால்டி போடுறாங்க வாட்ஸ்அப்புக்கு. பிகாஸ் யூ ஆர் வயலேட்டிங் த ரைட் டு பிரைவசி, டேட்டா யூசரோட டேட்டாவை மிஸ்ஹேண்ட்லிங் பண்ணீங்க அப்படின்றதுனால they have put up a penalty. And also வாட்ஸ்அப் என்ன பண்ணாங்க, அப்படியெல்லாம் கிடையாது, லீவ் இட் ஆர் டேக் இட் தான் எங்க அக்ரிமெண்ட். லீவ் இட் ஆர் டேக் இட் அக்ரிமெண்ட்னா என்னன்னா, வாட்ஸ்அப் வேணும்னா அக்செப்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப் வேணானா அக்செப்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னதுனால இட் இஸ் கால்ட் த டாமினன்ஸ் ஆஃப் பப்ளிக் அபியூஸ் அப்படின்றதையும் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கோட் பண்ணி 123 crore பெனால்டி போட்டாங்க. அதுக்கு வந்து வாட்ஸ்அப் சாஃப்ட்வேர் சைட்ல இருந்து ஒரு ஸ்டே வாங்கியிருந்தாங்க சுப்ரீம் கோர்ட்ல. நேத்து வந்து சுப்ரீம் கோர்ட் அந்த கேஸ் எடுத்திருக்காங்க. எடுத்து they just blast out the WhatsApp and metadata. Why do you commercially exploit the user data? So it is called a decent way of theft அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க. அப்ப வாட்ஸ்அப் அவங்க சார்பா பேசக்கூடிய அட்வொகேட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஆப்வியஸா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து உங்களோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி உங்களோட அக்செப்டன்ஸ் வாங்கி தானே யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ் என்ன சொல்றாங்கன்னா, உங்க ஒரு ஃப்ரூட் செல்லர் இல்ல உங்க வீட்டுல வேலை பார்க்கக்கூடிய டொமஸ்டிக் ஹெல்பர் அவங்களுக்கு அது புரியுமா? ஸோ இது கிளாரிட்டியா இருக்கா, ஹவு கிளியரா இருக்கா, அதெல்லாம் இல்ல. இட்ஸ் கம்ப்ளீட்லி a decent way of theft of users data அப்படின்றத சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ 3 judge members led by CJ சூரியகாந்த். ஸோ அவங்க தான் இது வந்து ஒரு ஆன்டி காம்படிட்டிவ் பிராக்டிஸ். இட் இஸ் நாட் அ காம்படிஷன் அட் ஆல். எந்த காம்படிஷனுமே கிடையாது, எவ்ரிதிங் இஸ் சொல்லியிருக்காங்க. So users had no choice, accept or stop using WhatsApp. அவ்வளவுதான். ஒண்ணு அக்செப்ட் பண்ணுங்க. எதுக்கு அக்செப்ட் பண்ணணும், என் டேட்டாவை யாருக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கோன்றதுக்கு அக்செப்ட் பண்ணணும். இல்லையா ஸ்டாப் யூசிங் வாட்ஸ்அப். தட் இஸ் வாட் அவர் தேர் பாலிசி. ஸோ இதுக்கு பேரு அபியூஸ் ஆஃப் டாமினன்ஸ். நான் டாமினண்டா இருக்கிறதுனால ஐ எம் கம்ப்ளீட்லி அபியூசிங் ஆல் மை கஸ்டமர்ஸ் டேட்டா. ஸோ பெனால்டி இம்போஸ் பண்ணியிருக்காங்க. சோ இதுல என்னன்னா, நீ யூஸ் பண்றல்ல ஒரு டேட்டாவை, இப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க, சரி ஓகே நீ ஒரு டேட்டாவை எடுக்கிற, அந்த டேட்டா மூலமா எக்கனாமிக்கலா யூ ஆர் கெட்டிங் எக்கானமி பெனிஃபிட்ன்றப்போ வெதர் யூ ஆர் ஷேரிங் த எக்கானமி பெனிஃபிட், நோ. சோ டேட்டா எடுக்கிறதே தப்பு, எடுத்து நீ கமர்ஷியலா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிருக்கீங்க, கமர்ஷியலா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி ஒன்லி யூ ஆர் த மோனோபோலி இன் தட். சோ அததான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2023 தட் அட்ரஸ் பிரைவசிஸ். அப்போ பிரைவசியை மட்டும் தான் சொல்லும், இதெல்லாம் பிரைவசி, இந்த பிரைவசி டேட்டாலாம் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஆனா அந்த டேட்டாவோட எக்கனாமிக் வேல்யூ வந்து இந்தியால எந்த ஒரு ஆக்ட்லயுமே கிடையாது. ஓகே, தட் இஸ் அன் இஷ்யூ. ஸோ ரெண்ட் ஷேரிங் ஆஃப் டேட்டானா என்னன்னா, வாட் எவர் த டேட்டா யூ டேக்கன், ஹூ ப்ரொவைடட், யார்கிட்ட இருந்து வாங்கி நீங்க அந்த டேட்டா மூலமா மானிட்டைஸ் பண்ணீங்கன்னா அந்த மானிட்டைஸ் பண்ணதோட எக்கனாமிக் வேல்யூவை வெதர் யூ ஆர் ஷேரிங். ஸோ தட் இஸ் கால்ட் ரெண்ட் ஷேரிங் ஆஃப் டேட்டா. இது யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்ல கேட்கலாம், ரெண்ட் ஷேரிங் ஆஃப் டேட்டா அப்படின்னா அதுதான் கான்செப்ட். ஸோ அதே பண்றாங்களா அப்படின்றது கிடையாது. நெக்ஸ்ட், நேஷனல் சர்வே சேஸ் தட் 84.5% ஆஃப் urban waste pickers belonging to SC, ST and OBC communities. இல்லையா? இதை வந்து நீங்க எங்க எழுதணும் அப்படின்னா இந்தியன் சொசைட்டில எழுதலாம். பேப்பர் 1ல எக்ஸாம்பிளா கண்டிப்பா எழுதலாம். ஸோ இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எவர் நேஷனல் எனுமரேஷன் 1.52 lakh வேஸ்ட் பிக்கர்ஸ் அக்ராஸ் 35 ஸ்டேட்ஸ் வந்து சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் எது, SC, ST, OBC. அதுல வந்து 60% வந்து SCயும்
13% வந்து ஓபிசியும் 10% வந்து எஸ்டியும் இருக்காங்க. Whatever it is, we have a NS schemes. We have also a scheme called a Namaste scheme. So in the Namaste scheme வந்து introduced by the Ministry of Social Justice and Empowerment. So அதுல வந்து காஸ்ட் ஆக்குபேஷன்ஸ் இதெல்லாம் இருக்கக்கூடாது, ஈக்குவல் ஒர்க் ஃபோர்ஸ் ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, there should be a 3R principle. முதல்ல reduce, reuse, recycle. First of all, reduce the wastage. If after reducing, reuse it if possible, then recycle it with the new products அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரீசெண்டா இப்போ 2 days before வந்து சைனால கிட்டத்தட்ட 1 lakh சிம் கார்ட்ஸ் எடுத்துட்டு ரீயூஸ் பண்ணி ரீசைக்கிள் பண்ணி அதுல இருந்து கோல்டு எடுத்திருக்காங்க. ஸோ அது மாதிரி we are not, India is not a country where we are ரீசைக்கிளிங் த ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம பெருசா பண்றது கிடையாது. ஸோ நமஸ்தே ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ சென்ட்ரல் CSS ஸ்கீம் பை மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங். அவங்க வந்து என்னன்னா, இந்த மேனுவல் கிளீனிங் ஆஃப் மேனுவல் ஸ்கேவேஞ்சிங் அதை ரெடியூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் பண்ணி அது கம்ப்ளீட்டா இந்தியாவில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த ஸ்கீம். ஸோ மெஷின்ஸ், கிளீனர் மெஷின்ஸ் டெப்ளாய் பண்ணணும், ரோபோட்டிக் டிவைஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த ஸ்கீம்ஸ். பட் வாட் எவர் செட் அண்ட் டன், வி ஆல்சோ ஹாவ் ஆர்டிகல் கான்ஸ்டிடியூஷன்ல Article 21. Article 21 says that right to live with dignity. Nobody should force to work this particular job. And abolition of untouchability. Caste-based discrimination irukakudadu. So prohibition of employment as manual scavengers act. Also this says that each and every individual citizen of this country should live with dignity and nobody should force. இந்த சமுதாயத்துல வந்ததுனால இந்த வேலையை செய்யணும் அப்படின்றது இருக்கக்கூடாது. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அனாலிசிஸ் முடிச்சோடனே ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் கொடுக்குறோம். யூ மஸ்ட் மேக் யூஸ் ஆஃப் திஸ் டைம். டெய்லி ஒரு 20 to 30 minutes நீங்க ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் கொடுத்தால் மட்டும்தான் யூ வில் கெட் த ஸ்கில். மெயின்ஸ் ரைட்டிங்ன்றது இட்ஸ் அ ஸ்கில், because there is a time is limited, the space is limited. Within this limited resources you have to prove yourself. இந்தியாவோட டாப் 1000 ரேங்க்ல வந்தா மட்டும்தான் உங்களுக்கு ரேங்க். அப்ப அதுக்கான ஸ்கில்லை நம்ம டெவலப் பண்ணோம்னா நிச்சயமா அந்த மெயின்ஸ் ரைட்டிங் ப்ராக்டிஸ் இருக்கணும். ஸோ try to answer this question. Recent suspension of MPs highlighted the tension between maintaining parliamentary decorum and ensuring the opposition's right to hold the government accountable. Critically examine the role of the speaker and the conventions need to resolve such impasses. Okay, so if you have any doubts related to current affairs, feel free to contact us. Thank you. Have a great day. Kurukshetra, 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 Kurukshetra.